லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. கடந்த 12ஆம் தேதி அக்டோபர் மாதம் 93,001 சப்ஸ்கிரைபராக இருந்த நம்மளுடைய சேனல் இப்போ இந்த குறுகிய நாட்களுக்குள்ளே இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் அடைய போகிறோம், உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுக்காக பல உறவுகளும் தொடர்ந்தும் சப்போர்ட் தாருங்க. குறிப்பாக தமிழ் வீடியோ ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போகுது. வீடியோ பார்க்கக்கூடியவங்க சரி முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பை முதலாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 988 ரூபாய் 14 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 33 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தினந்தோறும் தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கனாலும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸே கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 945 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 936 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 613 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 927 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்தும் அதிகரித்த நிலையிலே தான் இருக்குது. 5 நிமிடத்தில் விசா வழங்கப்படும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்களின் தொடர் எச்சரிக்கை. எதிர்வரும் வியாழக்கிழமை வரை தொடரும் இந்த நிலைமை. இன்னும் ஒரே ஒரு வாரம்தான். அவசரமாக விடோ பண்ணணும். 24 மணி நேர சுகாதார சேவை சுகாதார அமைச்சகம் வழங்கியிருக்குது. 2 பேர் உயிரை மாய்த்து இருக்கிறாங்க, ரொமேத்தியா மற்றும் சால்மியாவில். இதோ 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பம். டிரைவர்களே தயவு செய்து கவனம். ஜஸ்ட் மிஸ்ஸில் சம்பளம் போயிடும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். எதிர்வரும் வியாழக்கிழமை புதன் வியாழன் வரைக்குமே இந்த வளிமண்டல கோளாறு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள். குறிப்பாக இந்த பனிப்பொழிவு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அடிதான் டிரைவர்களுக்கு. ஏன்னா காலையில் கொஞ்சம் விடிய காலையில் போய் வண்டியை கழுவி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வண்டியை பார்த்து தான் வண்டி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தண்ணீரில் நிறைஞ்சு போய் இருக்கும். கழுவி விட்டுட்டு துடைக்காமல் விட்ட மாதிரி இருக்கும். இனி வரும் காலங்களில் இதுதான் நம்மளுடைய தலைவிதி. கொஞ்சம் காலத்துக்கு டிரைவர்ஸ் இதுதான் நம்மளுடைய தலைவிதி. தயாராகுங்க குளிருக்கு. الآن تتراوح أو وصلت أقل مدى رؤية أفقية في خاصة المناطق أقصى المناطق الشمالية وبعض المناطق الوسطى المناطق الجنوبية إلى 2 كيلو بسبب تشكل ظاهرة الضباب وارتفاع نسبة الرطوبة على مختلف مناطق البلاد. متوقع أن تستمر الرؤية الأفقية متدنية خلال الساعات القادمة حتى الساعات الأولى من الصباح. تتفاوت ما بين 1.5 كيلو إلى 3 كيلو. إذن هو السادة المواطنين والمقيمين مرتادين معظم الطرق إلى توخي الحيطة والحذر بسبب تشكل ظاهرة الضباب.
அதே போல் உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்க. சமிஞ்சைகள் வாகனங்களில் பிரேக் லைட் சரியாக இருக்குதா, லைட்டு ஹெட்லைட் சரியாக இருக்குதா, வைப்பர் சரியாக வேலை செய்யுதா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே டபுள் ப்ரெஷர் சரியாக வேலை செய்யுதா எல்லாமே சரியாக செக் பண்ணிக்கோங்க. எதிர்வரும் காலநிலை மாற்றங்கள் வெகு வேகமாக மாறி வரும். குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. 5 நிமிடத்தில், அதாவது குறைந்தது 5 நிமிடத்தில் வீசாக்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதால் இனி வரும் காலங்களில் வீசாக்களுக்குரிய தாமதம் இருக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் எதிர்வரும் 15ஆம் திகதி, நவம்பர் மாதம் 15ஆம் திகதி கூடார சீசனுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறதா ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. எது எப்படியோ இன்ஷா அல்லாஹ் தயாராகுங்க. கூடாரங்கள் விரைவில் ரெடி. அடுத்ததா 2 வார டெட்லைன், இன்னும் 1 வாரமே பாக்கி இருக்குது. இன்னும் 1 வாரம்தான் மிகிதம் இருக்குது 67 பில்டிங்கை வந்து டெமோலைஸ் பண்ணுறதுக்கு. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து வேகமாக செயல்படுங்க. இன்னும் இந்த மிகுதி இருக்கக்கூடிய இந்த 1 வாரத்துக்குள்ளே தயவு செய்து உங்களுடைய இருப்பிடங்களை மாற்றிக்கோங்க. ரூம் வேறு எங்கேயாவது எடுத்து போயிருங்க. இல்லைனா வந்து மொத்தமாக பில்டிங்கை டிமாலைஸ் பண்ணிடுவாங்க. பொருட்கள் இருக்க ஆளை மட்டும்தான் வெளியேற்றுவாங்க. பொருட்களுக்கெல்லாம் நோ சான்ஸ். அது எதாக இருந்தாலும் சரி மொத்தமாக உடச்சி, உங்களுக்கு தெரியும் எத்தனையோ வீடியோவில் போட்டிருப்போம், நாம் ஜேசிபியை கொண்டாந்து போட்டு ஒரே அடி. தயாராகிருங்க. இதோ ஒஃபிஷியல் கெசட்டில் இவங்களுடைய பெயர்கள் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்துமே குவைத்தி குடியுரிமை ஃபோர்ஜரி பண்ணினவங்களை கண்டறிஞ்சு குடியுரிமையை நீக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ 8 பேர் பிடிபட்டுக்கிறாங்க. தொடர்ந்துமே இப்போ லட்சக்கணக்கை தாண்டி போயிட்டுருக்குது குவைத்தில் குடியுரிமையை மீறினவங்களுடைய எண்ணிக்கை. அதே போல் குவைத்துடைய சுகாதார அமைச்சரின் உத்தரவின் பெயரில் 35 ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது 24 மணி நேரமும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதைய காலநிலை மற்றும் வானிலை மாற்றங்கள் இதால் வந்து நிறைய நோய் தொற்றுகள் வரத்துக்குரிய ஏற்பாடுகள் இருக்கிறதால தயார் நிலையில் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆசிமா கவர்னரேட்டில் 4 சென்டர்ஸும், ஹவாலி கவர்னரேட்டில் 4 சென்டரும், ஃபர்வானியாவில் 6 சென்டர்ஸும், அகமதியில் வந்து 13 சென்டர்ஸும், ஜஹராவில் 5 சென்டர்ஸும், முபாரக் அல் கபீரில் 5 சென்டர்ஸும் வந்து ஓப்பனில் இருக்குது. 24 ஹவர்ஸ் அவங்க சர்வீஸில் இருப்பாங்க. 24 மணி நேரம் இருப்பாங்க. நைட்டு 12, 1 மணி, 2 மணி, 3 மணி எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுக்கலாம் அப்படின்றத தொடர்ந்தும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 6 கவர்னரேட்லையும் 2 செப்பரேட் வெளிநாட்டவர்கள் சால்மியா மற்றும் ரொமைத்தியா பகுதிகளில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹவாலி கவர்னரேட் விட்னஸ் டிராபிக், இந்த விட்னஸ் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து 6வது மாடியிலேருந்து விழுந்து உயிரை மாய்த்திருக்கிறாங்க சால்மியாவில். அதே மாதிரி ரொமைத்தியாவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக டொமஸ்டிக் ஒர்க்கர் ஒருவர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது டிரைவரா பணிப்பெண்ணா அப்படின்றது கன்ஃபார்ம் இல்லை. வீட்டு தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்னாலே நம்ம குறிப்பாக பணிப்பெண் அப்படின்னு சொல்லிடுவோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்றத டிரைவருக்கும் சேர்த்து இவங்க நியூஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. அரபியில் வந்து ஆமில் மன்சில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது டிரைவரா பணிப்பெண்ணா அப்படின்றதில் கன்ஃபியூஸ் இருக்குது. அதால் வீட்டு தொழிலாளர்னே நாம் வச்சுக்கொள்ளலாம். சரியான கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ளே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க 2 உடல்களையும் உடல் கூராய்வு பண்ணுறதுக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகள்லையுமே பார்த்திங்கன்னா சோதனைகள் படு தீவிரமாக இருக்குது. அதில் இன்னொரு டிசைன் என்னென்னு பார்த்திங்கன்னா, பாலங்களில் நின்று அந்த கேமரா இல்லாத ஏரியாக்களில் இந்த வேகமாக போகக்கூடிய வண்டிகளை வந்து அந்த ஸ்பீட் மீட்டர் வந்து வச்சு கண்டுபிடிக்கிறது. நீங்கள் நினைப்பீங்க இந்த ஏரியாவில் தான் கேமரா இல்லையே, இந்த வண்டியை ஒரு அழுத்தி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் வேகமாக ஓட்டுவீங்க. ஆனால் அப்படி ஓட்டும்போது தான் மக்களே அவங்க மேலே பாலத்தில் இருந்து உங்களுக்கே தெரியாமல் இந்த மீட்டர் மூலம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா வாக்கி டாக்கியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு வண்டியாக லைனில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியாக அந்தந்த வண்டியை விரட்டி வந்து பிடிச்சி முக்காலஃபாக போட்டுருவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஆசையாக தான் இருக்கும் வண்டியில் நம்ம ஏறி உட்காந்ததும் ரோடும் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை, கேமராவில் ஒரு அழுத்தி பார்ப்போன்னு. ஆனால் 300 தினார்லேருந்து 600 தினார் 1000 தினார் வரைக்கும் முக்காலஃபாக வரலாம். 3 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் சிறை தண்டனையும் வரலாம். கவனம்.
நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சிலருக்கு வந்து நான் நினைக்கிறேன் இல்லை சரியாக அவங்க பார்க்கலையோ தெரியலை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் மக்களே தற்போது காலநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. சூறாவளி மற்றும் மழை அதோடு சேர்ந்து சுனாமியும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 பேரை வந்து ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் வெளியேற்றி இருக்கிறாங்க. இன்னும் பலரும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, கடலில் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சரியான தகவல் இல்லை. உங்களுடைய வீடுகளில் பிலிப்பீனிகள் இருந்தாங்கன்னா இந்த நாட்களில் சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக பரிதாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பலரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதும் அழுதுகிட்டு தான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஜப்பானில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளையும் 6.5 ரிக்டர்களுக்கு மேலே தான் பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி பிரேசில் கடந்த நவம்பர் மாதம் அடித்த சூறாவளியால் மொத்தமாக சிதைஞ்சு போய் காணப்படுது. வீடியோ காட்சிகள் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு நான் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.